5 மலேசிய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள ஒரு தலைப்பட்ச தடை நாட்டின் ஏற்றுமதியின் ஒட்டுமொத்த மதிப்பை பாதிக்காது என்று அனைத்துலக முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சான மீட்டி தெரிவித்துள்ளது. அமெரிக்காவை தளமாக கொண்ட நிதி, வர்த்தகம் மற்றும் சேவை அமைப்புகளுக்கான நிறுவனங்களின் இழப்பின் அடிப்படையில் தனிப்பட்ட பாதிப்புகளை அவை எதிர்நோக்கியுள்ளன. அந்த வர்த்தக நிறுவனங்கள் மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மைடாவின் எந்த ஒரு உற்பத்தி உரிமம் அல்லது ஊக்குவிப்புக்காக பதிவு செய்யப்படவில்லை. இதன் பொருள் அவர்கள் உற்பத்தியாளர்களை விட வர்த்தகர்கள் என்று முதலீடு, வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சு நேற்று நாடாளுமன்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்ட பதிவில் தெரிவித்துள்ளது. ஈரானின் ஆயுத திட்டத்திற்காக அல்லது ரஷ்ய ஆயுத படைகளுக்கு முக்கியமான பொருட்கள், தொழில்நுட்ப பரிமாற்றங்கள், உபரி பாகங்கள் வழங்குவது போன்றவற்றில் அந்த 5 நிறுவனங்கள் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றன அல்லது குற்றச்சாட்டிற்கு உள்ளாகியுள்ளன. பினாங்கில் ஜலான் இபர்ட்சனில் துங்கு அப்துல் ரஹ்மான் புத்ரா தொழில்நுட்ப இடைநிலைப் பள்ளியைச் சேர்ந்த 28 மாணவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை பொரித்த தண்டூரி கோழி உணவை உட்கொண்டதைத் தொடர்ந்து நச்சுணவின் பாதிப்புக்கு உள்ளாகினர். அந்த பள்ளியின் தங்கும் விடுதியின் சிற்றுண்டி சாலையில் மதிய உணவு வேளையில் அந்த உணவை உட்கொண்ட அந்த மாணவர்கள் மோசமான நச்சுணவு பாதிப்புக்கு உள்ளாகினர். அவர்கள் அனைவரும் பினாங்கு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின் நிலைமை சீரானதை தொடர்ந்து வீடு திரும்புவதற்கு அனுமதிக்கப்பட்டதாக பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினர் டேனியல் குய் ஜீசென் தெரிவித்தார். அந்த பள்ளியைச் சேர்ந்த 496 மாணவர்கள் மற்றும் 2 தங்கும் விடுதி வார்டன்களும் அந்த உணவை உட்கொண்ட போதிலும் 28 மாணவர்கள் மட்டுமே நச்சுணவின் பாதிப்புக்கு உள்ளாகினர். தீமோர் லாவட் மாவட்ட பகுதியில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 28 மாணவர்களும் பினாங்கு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவர் கூறினார். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பினாங்கு தஞ்சோங் பூங்கா மீரா அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ஜூலை 4ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதிக்கிடையே விஷம் வைக்கப்பட்ட உணவு உட்கொண்டது அல்லது விஷம் கலந்த நீரை அருந்திய காரணத்தினால் 27 நாய்கள் மாண்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. இறந்த அந்த நாய்களில் 6 வயது லீலாவ் என்று பெயரிடப்பட்ட ஹஸ்கி வகை நாயும் அடங்கும். இந்த சம்பவம் குறித்து ஜூலை 10 மற்றும் 14ஆம் தேதிகளில் பினாங்கு பிராணிகள் மருத்துவ சேவைகள் துறை புகார் பெற்றதாக அத்துறையின் தலைவர் டாக்டர் திஷ்ரின் முகமது இஸ்மாயில் தெரிவித்தார். அந்த வட்டாரத்தில் துர்நாற்றம் வீசுவதை தவிர்ப்பதற்கு அங்குள்ள குடியிருப்பு வாசிகள் மடிந்த அந்த பிராணிகளை உடனடியாக அடக்கம் செய்துவிட்டனர் அல்லது எரித்து விட்டதால் அவற்றின் உடலில் மருத்துவ பரிசோதனை செய்ய முடியாமல் போய்விட்டதாக அவர் கூறினார். அந்த பிராணிகள் அழுகிய பின்னரே இச்சம்பவம் குறித்து புகார் கிடைக்கப்பட்டது குறித்து கவலை அடைவதாக டாக்டர் திஷ்ரின் தெரிவித்தார். அந்த பிராணிகளின் மரணத்திற்கான காரணம் மற்றும் அவை எத்தகைய விஷத்தை உட்கொண்டது என்பதை உறுதிப்படுத்த முடியாமல் போனது குறித்தும் நாங்கள் கவலை அடைகிறோம் என்றும் அவர் கூறினார். இதனிடையே ஹஸ்கியின் மரணம் குறித்து எந்த ஒரு புகாரையும் பெறவில்லை என அவர் கூறினார். அது குறித்து இணையதள பதிவேடுகளில் வெளியான தகவல் மூலமாகவே வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ஹஸ்கி ரக நாயும் மடிந்ததாக தகவல் வெளியானதாக அவர் கூறினார். சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேகத்திற்குரிய உணவு அல்லது தண்ணீர் கலங்களில் விஷம் எதுவும் இருந்ததற்கான அடையாளம் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் டாக்டர் திஷ்ரின் விவரித்தார். பட்டாலின் ஜயா சுங்கைவே டேசா மந்தாரியில் அடுக்குமாடி வீட்டின் 5வது மாடியில் தங்கியிருந்த இருவருக்கிடையே மது போதையில் ஏற்பட்ட தகராற்றின் போது ஒருவர் 11 கத்திக்குத்து காயத்திற்கு உள்ளானார். அந்த வீட்டில் நேற்று விடியற் காலை மணி 5:45 அளவில் உள்நாட்டைச் சேர்ந்த ஆடவர் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் இருப்பதாக பொதுமக்களிடமிருந்து போலீஸ் தகவல் பெற்றது. போலீசார் அங்கு சென்றடைந்த போது அவ்வீட்டின் வரவேற்பறையில் ஆடவர் ஒருவர் கத்திக்குத்து காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்து கிடந்ததாக பிட்டாலின் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஷாருல் நிசாம் ஜாஃபர் தெரிவித்தார். அதோடு அந்த வீட்டின் கீழ்த்தளத்தில் உள்நாட்டைச் சேர்ந்த மற்றொரு ஆடவர் காணப்பட்டதாகவும் 5வது மாடியிலுள்ள சமையல் அறை ஜன்னல் மூலமாக கீழே குதித்து தப்ப முயன்ற போது இடுப்பில் காயத்திற்கு உள்ளானதோடு விலா எலும்பு முறிவுக்கும் அவர் உள்ளாகியிருப்பதும் தெரிய வந்தது. அந்த இருவரும் மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் கத்தி ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டதோடு இச்சம்பவம் குறித்து தண்டனை சட்டத்தின் 326வது விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ஷாருல் நிசாம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார்.
லாரி ஒன்று ஓடிக்கொண்டிருந்த போது அதன் ஓட்டுநர் மாரடைப்புக்கு உள்ளாகி கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் எதிரே நுழைந்ததால் 4 கார்கள் மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்களில் மோதிய சம்பவத்தில் 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த துயரச் சம்பவம் செப்பாங், ஜலான் புக்கிட் டாகங், டேசாபுத்ராவில் நேற்று நிகழ்ந்ததாக செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் வான் கமருல் அஸ்ரான் வான் யூசுப் தெரிவித்தார். அந்த லாரி புத்ராஜயாவிலிருந்து ஜெண்டராம் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக வான் கமாருல் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். சாலையில் அந்த லாரி கவிழ்ந்ததை தொடர்ந்து அதன் ஓட்டுநரும் காயத்திற்கு உள்ளானார். விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஒருவர் மரணமடைந்த வேளையில் மற்றொரு மோட்டார் சைக்கிள் ஓட்டி புத்ராஜயா மருத்துவமனையில் உயிரிழந்தார். சம்பந்தப்பட்ட அந்த லாரி ஓட்டுநர் தற்போது புத்ராஜயா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். 1987ஆம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் 41வது விதி உட்பிரிவு 1 கீழ் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக வான் கமருல் தெரிவித்தார். பாரிட் புந்தார் சுங்காய் ராவாவில் உள்ள தொழிற்சாலையில் பேராக் மனித ஆற்றல் துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் 47 வெளிநாட்டு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். மாலை மணி 3:15 அளவில் மேற்கொள்ளப்பட்ட அந்த சோதனை நடவடிக்கையில் பழைய உலோகப் பொருள் மறுசுழற்சி தொழிற்சாலையில் கொத்தடிமையாக வேலைக்கு வைக்கப்பட்டிருந்த 16 வயது மியன்மார் பையன் ஒருவனையும் அதிகாரிகள் மீட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 43 மியன்மார் பிரஜைகள் மற்றும் 4 சீன பிரஜைகளும் அடங்குவர். புக்கிட் அமான் குற்றவியல் விசாரணைத்துறை, மனித கடத்தலை துடைத்தொழிக்கும் பிரிவு, விபச்சாரம், சூதாட்டம் மற்றும் குண்டர் கும்பல் துடைத்தொழிப்பு பிரிவினர் கூட்டாக அந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர். நாட்டில் கூடுதலாக தங்கியிருந்தது, பயண ஆவணங்களை கொண்டிருக்காதது, வேலை பெர்மிட் இன்றி வேலை செய்தது, வருகை பாஸை தவறாக பயன்படுத்திய குற்றத்திற்காக 20 முதல் 40 வயதுக்குட்பட்ட அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டதாக பேராக் மனித ஆற்றல் துறையின் இயக்குனர் முகமது ஃபவுசி அப்துல் கானி தெரிவித்தார். Just watch me. Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.